கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்ட உடனே தெய்வீகம் பெருகிவிடும், இறைவன் நமக்கு அருள் தந்து விடுவான் என்றெல்லாம் நாம நம்புறோம் இல்லையா? அதே கோவிலும் கோவில் இருக்கிற தெய்வத்துக்கும் கேவலமான ஒரு நிலை ஒருவனால் வருகின்ற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா? கோவில்கள் இடிக்கப்படுகிறது, சாமி நாமங்களை கேவலமாக பேசுகிறார்கள். நம்முடைய இந்து மதத்தில் இருக்கிற நாம் பொறுமை காத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவர் சொல்லுகிறார், பொட்டையும் சின்னங்களை வச்சுக்கிட்டு வச்சா நீ சங்கி ஆயிடுவ, அதனால வெளியில வரும்போது எதுவுமே வைக்காம வா, அப்பதான் நீ கட்சிக்காரனா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி நீ வெளியே வரும்போது தொப்பி வைக்காம வா, நீ வெளியே வரும்போது உன் கழுத்துல சிலுவைகள் போடாம வா அப்படி என்று அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நாம இருக்கிற நிலையை பார்த்துதான் அவங்க கல்லை தூக்கி இறங்குறாங்க, கண்டதெல்லாம் காரி துப்புறாங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் மக்களே? நீங்க ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? இந்து தர்ம சொந்தங்களே, நாம ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? நாம ஒற்றுமையா இருந்தா தானே அடுத்தவர்களுக்கும் நம்மளை கொண்டு மதிப்பாங்க. நம்ம சாமியை நாம வணங்குறதுல பெருசு இல்லை. சபரிமலைக்கு கூட்டமா போறதுலையும் திருச்செந்தூருக்கும் முருக அரோகராண்டு கூட்டமா போறதுல பெருசு இல்லை. அந்த தெய்வ நம்பிக்கைக்கு ஒருவரால் இழுக்கு வருகின்ற போது அவர் மீது நடவடிக்கை எடுக்குவதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம்? அவர் சார்ந்து இருக்கிற அந்த அமைப்புகளுக்கு நாம் எதனால் நாம் உதவி செய்கிறோம்? நாம ஏன் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம்? தூக்கி தூர போட வேண்டியதானே? இனியாவது மாறுங்கள். ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு ஒண்ணு கூட நடப்பா இருக்குன்னு எங்க ஐயா சொன்னது போல, நம்முடைய தர்மத்தை, நம்முடைய இந்து தர்மத்தை, இந்து மத அடையாளங்களை மிகவும் கேவலப்படுத்துகிற அந்த கூட்டணிகளோடு கூட நாம் சேராமல் நமக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நாம இருந்துகிட்டோம்னா அதுதான் ஒரு இந்து செய்கிற சரியான ஒரு முடிவாக